தமிழகத்தில் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியானது. இபிஎஸ் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி செயல்படும். அதிமுக பிஜேபி கூட்டணியில் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர். வரும் தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சும் அதிமுக உடன்பாடும். இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கையில் இணையத்தின் வழியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் மேடம். நந்தகுமார் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. பிஜேபி தலைவர் அமித்ஷாவின் சென்னை வருகை பரபரப்பாக நேற்றிலிருந்து ஒரு 24 மணி நேர பரபரப்பு என்று கூட சொல்லலாம். இந்த பரபரப்பின் நிறைவிலே அதிமுக பிஜேபி கூட்டணி இறுதியாகி இருக்கிறது, உறுதியாகி இருக்கிறது. அதிலும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில்தான் இந்த கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும். இபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஆட்சி அமைக்கும் என்றெல்லாம் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். சற்று முன்னதாக தேநீர் விருந்திலே கலந்து கொள்வதற்காக அமித்ஷா அவர்கள் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கும் இபிஎஸ் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்கள். இது ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் அதிமுக பாரதிய ஜனதா. ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குமே அவங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், ஒருத்தர் இல்லாம அந்த தேர்தலை 2026 தேர்தலை ஃபைட் பண்ணா என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குங்கிறது. அது கண்கூட 2024 தேர்தல்ல நம்ம பார்த்தோம். ஸோ அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பலத்தையும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சந்திச்சாங்கன்னா தான் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு வெற்றி வாய்ப்பு கிட்டக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்க முடியும். அந்த ஒரு அடிப்படையில ஒரு எதிர்பார்த்த கூட்டணி. ஆனா இதுல நிபந்தனைகள்லாம் இல்லாம இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா ஒருங்கிணைந்த அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறதுல ஒரு பெரிய முனைப்பு காட்டுச்சு. அதுல எடப்பாடியார் அவர்கள் ரொம்பவே பிடிவாதமா இருந்ததுதான் நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் செங்கோட்டையனையும் வர வச்சு அவங்க டெல்லியில மீட் பண்ணது. ஏன்னா ஒன்றிணைந்த அதிமுகவா இருந்துச்சுன்னா அது அதிமுகவுக்கும் அதிகமான பலம். கட்சி என்னதான் தலைவர் பொதுச் செயலாளர் பதவியும் கட்சியினுடைய அதிகாரமும் கட்சியும் எடப்பாடியாரனுடைய கட்டுப்பாட்டுல இருந்தாலும், அவர் தான் இன்னைக்கு கட்சிங்கிறது உண்மையாக இருந்தாலும், அவரால் நீக்கப்பட்டவர்கள் சொல்லும் போது ஒன்னா சேரும் போது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிற அந்த ஒரு அடிப்படையின் கீழே முதல்ல அவருக்கு நல்ல பலம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு களத்துல வேலை செய்யறது தொண்டர்கள். அந்த தொண்டர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் இருக்கக்கூடியது. எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டோம்பா, பழைய அதிமுக மாதிரி வந்துட்டோம் பாருங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும். அந்த பலத்தோட பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கும் போது பாரதிய ஜனதாக்கு அது ஒரு பெரிய பலமா இருக்கும். இன்னொன்னு, அதிமுக இன்னைக்கு பிரிஞ்சு போனதுக்கு காரணமாகவும் பாரதிய ஜனதா பல நேரங்கள்ல பார்க்கப்படுது. அதற்கு ஒரு பாவத்துக்குண்டான பிராய்ச்சித்தமாகவும் இன்னைக்கு பாரதிய ஜனதா இந்த பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவை ஒன்றிணைச்சோம்னா அது அவங்களுக்கும் பலம், அவங்களோட கூட்டணி நம்ம போகும்போது நமக்கும் ஒரு பலம் அப்படிங்கிற ஒரு காய் நகரத்திலயும் அவங்களால பண்ண முடிஞ்சதை பார்க்க முடியுது. ஆனா இது நிபந்தனை இல்லாமல்லாம் இருக்காது. கட்டாயமா அவங்க தொடர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக காயின்ஸை நகர்த்திட்டு தான் இருப்பாங்க பாரதிய ஜனதா. அடுத்தது இன்னைக்கு அவங்களுடைய எடப்பாடியாருக்கும் அண்ணாமலை இருந்தாருன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைங்கும் போது ஒரு சின்ன ஒரு மன நெருடல் இருக்கும். ஏன்னா அவங்க முற்காலத்துல பேசின பேச்சுக்கள், அதோட அண்ணாமலைக்கும் இதுல உடன்பாடு இல்ல. நம்ம அந்த மாதிரி பேசிட்டு நம்ம தலைமையிலேயே மறுபடியும் போய் கூட்டணி இருக்கும்போது அண்ணாமலையும் ரொம்ப நாளா அவர் சொல்லிட்டு வந்திருக்கிறது இல்ல, நம்ம இந்த கட்சிக்கு பதவி வேண்டாம், நம்ம ஒரு சாதாரண தொண்டனா இருந்தே செயல்படலாம் அப்படிங்கறனால. ஏன்னா அவர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சி கொடுக்கும் போது, ஒரு பேட்டி கொடுக்கும் போது தெளிவா சொல்றாரு, எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுகவை ஆட்சி கட்டில இருந்து இறங்கி வீட்டுக்கு அனுப்புறதுதான். அதனால எந்த விதத்திலையும் எதை செய்யறதுக்கும் என்ன செய்யறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம். we are ready to do anything and everything அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு. அதுல அந்த எனிதிங் அண்ட் எவ்ரி திங்ல தான் இந்த ஒரு இது எடப்பாடியார் அவர்கள் கேட்டனால அதிமுக, அதாவது அதிமுக கேட்டுக்கிட்டனால அண்ணாமலை பதவி மாறுறாரா, இல்ல அண்ணாமலையே இல்ல நான் இதுக்கு ஒரு இடையூறா இல்லைங்கிறது அவரு எடுத்தாராங்கிறது ரெண்டுமே ஒரு ஈக்குவல் பேலன்ஸ்ல இருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, ரெண்டு பேரும் ஒண்ணு சேரலன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே பலன் கொடுக்காது. அதனால ரெண்டு சைட்ல இருந்து என்னென்னலாம் நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில அவங்க போறாங்கிறதா நம்மளால பார்க்க முடியுது.
சரிங்க சார். ஓகே நந்தகுமார் சார், முக்கியமா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திமுக அதாவது அதிமுக வந்து பிஜேபியை பற்றி வெளியிட்ட கருத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு கட்சி, ஊழல் கட்சி, இவர்களோடு எங்களுடைய கூட்டணி எந்த காலத்திலும் கிடையாது என்பதை நம்ம அரங்கிற்கு வந்த அதிமுக சார்பில் பேசக்கூடிய விருந்தினர்களை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆனால் இன்று கொள்கை கூட்டணி என்பதெல்லாம் வேற, இது தேர்தலுக்காக வைக்கப்பட்ட கூட்டணி தான், வெற்றியை நோக்கி நடைபோடுகின்ற கூட்டணிக்காகத்தான் இந்த கட்சியோட கூட்டணி அப்படின்ற அளவுல தான் இப்போ இந்த கூட்டணி வியூகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஆஸ் ஒரு பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் உங்களோட கருத்துக்கள் என்ன? இப்போ எல்லா கட்சிக்குமே என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக்னா, கட்சி வேற, கூட்டணி வேற, தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேறங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு உண்டான காரணமே என்னன்னா, அந்த கட்சியினுடைய கொள்கைகளை திட்டங்களா மாத்தி, சட்டங்களா மாத்தி, மக்களுக்கு அதன் மூலியமா நன்மை பயக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு கட்சிக்குமே கொள்கை இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லா கொள்கையுமே வந்து எல்லா கட்சியுமே வந்து புறந்தொல்லிட்டு தேர்தல்ல ஜெயிக்கக்கூடியது மட்டும்தான் வந்து ஒரு பிரதான கொள்கையா வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்தல்ல ஜெயிக்கிறது மட்டும்தான் பிரதான கொள்கை. மீதி எல்லாம் வந்து ஆன்சிலரி சப்ஜெக்ட் தான். மெயின் சப்ஜெக்ட் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த கட்சி அந்த கட்சியின் பாகுபாடு இல்லை, எல்லா கட்சிக்கும் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. சோ அதனால வந்து எந்த ஒரு கட்சியுமே அவங்களுடைய எதிர்கட்சியா இருக்கும் வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வேற. அதே ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளார வரும்போது அதை பூராமே அவங்க வந்து மென்னு முழுங்கிட்டு அதுக்கு வந்து ஒரு சப்பக்கட்டு கட்டுறது எல்லா. இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே வந்து திமுகவை விமர்சிக்காததா? அண்ணா திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு உதாரணத்துக்கு தேமுதிக இருக்குன்னா அவங்க வந்து அண்ணா திமுகவை விமர்சிக்காததா? இன்னைக்கு பாரதிய ஜனதால வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, இது வந்து டிடிவி தினகரன் இருக்காருன்னா அவங்க விமர்சிக்காததா? டிடிவி தினகரனை வந்து ஜெயில வச்சது யாரு? இப்ப இந்த மாதிரி எல்லா கட்சிகளுக்குமே வந்து இந்த கூட்டணின்னு போகும்போது அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வார்த்தை வந்து அமித்ஷாவும் சொல்லியிருக்காரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம். அதை டிரான்ஸ்லேட் பண்றவர் மறந்தா கூட அவர் திருப்பி அதை ஞாபகப்படுத்துறாரு, காமன் மினிமம் ப்ரோக்ராம் ப்ராப்பரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராஜசேகர் வந்து அந்த ஊழலை லிஸ்ட் பண்ணாரு, அந்த ஊழலையும் வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்றவர் வந்து லிஸ்ட் பண்ண மறக்கிறாரு. அமித்ஷா வந்து எடுத்து கொடுக்குறாரு, நீ நான் ஊழலை லிஸ்ட் பண்ணாத அந்த லிஸ்ட்டை சொல்லாம நீ பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, திருப்பி அதை லிஸ்ட் பண்ண அப்படிங்கிறார். சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு தேர்தல் களம்ங்கிறது எப்படி, உதாரணத்துக்கு நீங்க இன்னைக்கு தேசிய லெவல்ல எடுத்தீங்கன்னாலும் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில வந்து என்ன கொள்கை கூட்டணி இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய ஒரே கூட்டணியினுடைய இலக்கு என்ன? பாரதிய ஜனதாவுக்கு ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி, அவ்வளவுதான். அந்த ஒரு மையப்புள்ளியில தான் அவங்க இணைஞ்சாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு கூட்டணி எமர்ஜாக பாக்குறது என்னன்னாக்கா, இன்னைக்கு ஆன்டி டிஎம்கே, டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் எங்களோட வாங்கங்கிறது. இன்னைக்கு இதே வந்து பாரதிய ஜனதா வந்து நாளைக்கு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. இன்னைக்கு எந்த ஒரு கட்சி கூட, ஆனா அவங்க சீமான் கூட கூட்டணிக்கு உள்ளார வர்றதுக்கும் பாரதிய ஜனதா வந்து நோ சொல்லாது. ஆனா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் பாரதிய ஜனதாவுடைய நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இன்னைக்கு வந்து திமுகவை வந்து வீட்டுக்கு அனுப்பணுங்கும் போது அதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அதை நோக்கி காய் நகர்த்துவாங்க. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு இரண்டாவது பெரிய கட்சியா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல இருக்கும்போது அவருடைய தலைமையின் கீழே தான் இன்னைக்கு வந்து, அதையும் வந்து அமித் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, ஒரு 4-5 தடவை அதை ரிப்பீட் பண்றாரு, இல்ல எடப்பாடியாருடைய தலைமையில தான் நம்ம என்டிஏ கூட்டணி போறோம் அப்படிங்கறத திருப்பி திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எடப்பாடியார் அவர்கள் தான் கூட்டணியுடைய தலைவர், முதல்வர் வேட்பாளர் அவர்தான் அப்படின்றத வந்து அவர் தெளிவா முதலமைச்சர் வேட்பாளரும் அவர் தாங்கிறது எந்த விதமான மாற்று கருத்து இல்லாம பல தடவை அதை வந்து ரீஎம்பசைஸ் பண்றாரு, ரீஇட்ரேட் பண்றாரு. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். நந்தகுமார் சார், ஏன்னா பிரேக்குக்கு முன்னாடி நீங்க பேசிட்டு இருந்ததுல நான் இடைமறிச்சு தான் பிரேக் போயிட்டேன், அதுல இருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவில் இருக்கும் அந்த உட்கட்சி பூசல், அதை பற்றிய கேள்வி எழுப்பப்பட்ட போது மிகவும் தெளிவாக அமித்ஷா அவர்கள் வந்து இல்ல, அது அவங்களோட பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு தேவை ஒன்றிணைந்த அதிமுக, அவர்களோட எங்களுடைய கூட்டணி உறுதியாகி இருக்கிறது, அதுவும் இபிஎஸ் அவர்கள் முதல்வர் வேட்பாளர். ஆனால் அந்த அதிமுகவில் இருக்கும் குழப்பத்திற்கெல்லாம் இதன் மூலமாவது ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தொண்டர்கள் இருப்பார்கள், அதிமுகவோட உறுப்பினர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு இப்ப எப்படி மாறும்? இது நான் அதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, இது அதிமுக இன்னைக்கு வந்து பிளவுபட்டிருக்கிறதுக்கு பாரதிய ஜனதாவும் ஒரு காரணம். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது ஒன்றுபட்ட அதிமுக வளர்ந்திருக்கிறது தான் வேண்டியதுதான் பாரதிய ஜனதாவுடைய நடவடிக்கை அவங்க வந்து எடுத்தாங்க. அதுக்காக தான் வந்து செங்கோட்டையன் மூலியமாவும் காய் நகர்த்தினாங்க. ஏன்னா 2024 தேர்தலினுடைய தோல்விக்கு பிறகு 6 முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடியாரை போய் சந்திக்கிறாங்க. இப்ப வந்து நம்ம தோக்கிறதுக்கு வந்து காரணம் நம்ம வந்து ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சு கிடக்கிறது தான் நமக்கு பிரச்சனையா இருக்கு, நம்ம ஒண்ணு சேர்ந்தோம்னா நமக்கு பலமே வேற அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்தினாங்க. பட் அதையெல்லாம் வந்து அந்த டைம்ல எடுபடல. திருப்பி வந்து டெல்லிக்கு இப்ப
எடப்பாடியார் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் செங்கோட்டையன் போய் ஒரு பார்த்துட்டு வரும்போதும் அதுக்குண்டான காய் நகர்த்தப்பட்டது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுக்குண்டான வந்து ஒரு சமிக்கை வந்து எடப்பாடி கிட்ட இருந்து எதுவும் வரல. அதனால வந்து இப்ப ஒரு பொதுவெளியில பேசும்போது அமித்ஷா பேசும்போது ஆமா நாங்க அவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்றோங்கிறத பேச முடியாது, பேசினாலும் அது நாகரிகமா இருக்காது. சோ அதனால தொடர்ந்து வந்து பாரதிய ஜனதா வந்து இன்னைக்கு இன்னும் ஒரு வருட காலம் இருக்கிறனால அவங்க தொடர்ந்து, ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கூட்டணி கட்சி இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அதிமுக வந்து கூட்டணி கட்சியா மாறி வலது பக்கம் வந்து அமித்ஷா கூட உட்காந்து கையை தூக்கி பிடிச்சு கூட்டணியை டிக்ளேர் பண்ற அளவுக்கு அவங்க நெருங்கி வந்துட்டதுக்கு அப்புறம் இப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து அந்த எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு காய் நகர்த்தல் வந்து ரொம்ப ஈஸியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அமித்ஷாவுக்கும் அது நல்லாவே தெரியும், இந்த ஒன்றிணைந்த அதிமுக வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய பலமா கிடைக்கும், அதனால நமக்கும் ஒரு பலம் கிடைக்கணும். அதனால அதிமுக அவங்களால பிரிக்கப்பட்டிருந்தாலும் அதை சேர்த்தக்கூடிய, அதனாலதான் சொன்ன ஒரு பிராய்ச்சித்தமாவும் வந்து இத பாரதிய ஜனதா வந்து அவங்க கையில எடுக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. சோ அதுக்கு வந்து கட்டாயமா இன்னைக்கு அவங்க இன்னைக்கு உன்னுடைய ஒரு மெயின் அஜெண்டா என்னன்னா என்டிஏ அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு வித் ஏடிஎம்கே. அது ஏடிஎம்கே எடப்பாடியார் அந்த ஏடிஎம்கே பொதுச் செயலாளர் தான் என்டிஏனுடைய லீடர் இன் தமிழ்நாடுங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு மெயினான ஒரு தீம் அண்ட் அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து ஒரு டிக்ளரேஷன் பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து என்னென்ன மாதிரி கட்சிகள் எங்க இருந்து எந்தெந்த கட்சிகளை இழுக்கணும், அந்த ஒன்றிணைந்த அதிமுகவை வேற எந்த கட்சிகள் எல்லாம் உள்ளார கொண்டு வரணுங்கிறது இனிமேல் வந்து எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் பாரதிய ஜனதாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களும் ஒன்று சேர்ந்து கலந்து பேசி ஒவ்வொரு நடவடிக்கையா எடுப்பாங்கன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. சரிங்க சார், ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். நீங்க சொல்லுங்க, ஏற்கனவே வந்து ராஜசேகர் சார் இது சொன்னாரு, அதாவது ஆப்போனன்ட் வந்து ரொம்ப பலம் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைச்சிட்டு இருக்க நேரத்துலதான் இந்த பலமான கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம எதிர இருக்கிறவங்களுக்கும் காமிக்கிறோம். அடுத்து பிஜேபி போய் ஒரு கட்சியை உடைக்குது, இதெல்லாம் தேவையில்லாது, எங்களோட அஜெண்டா அப்படி எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னோட பாயிண்ட சொல்லியிருக்காரு. எந்த தரவுகள் அடிப்படையில பிஜேபி அதிமுக உடைச்சதுன்னு நீங்க சொன்னீங்க? இல்ல யாருமே வந்து இப்ப குறுக்க பேச மாட்டாங்க, நீங்க உங்களோட கருத்துக்களை வைங்க. இல்ல இப்ப நம்ம ஏற்கனவே வந்து அந்த தர்மயுத்தத்தினுடைய சீன் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அவர் ஜெயலலிதா இறந்த போது வந்து மோடி கிட்ட வந்து எந்த மாதிரி ஆறுதல் வந்து ஓபிஎஸ்க்கு கிடைச்சதுங்கிறது ஊரே பார்த்துச்சு. நான் மட்டும் பார்க்கல, லைவ் ப்ரோக்ராம்ல ஊரே பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடைய அந்த வழக்கு நடந்து எத்தனை மாதங்கள் வந்து அந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இங்க ஒரு பக்கம் சசிகலா அவர்கள் வந்து முதல்வராகிறதுக்காக அவங்க துரிதமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவ்வளவு அவசரமா வந்து ஜெயலலிதாவுடைய வழக்கு வந்து தீர்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. அப்ப வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து சசிகலா அம்மையார் வந்து முதலமைச்சர் ஆகிறது பிடிக்கல, அதை அவங்க கேட்கல. அதனால வந்து அந்த முடிவு வந்து கோர்ட்ல வந்து அது வந்துச்சு. என்னுடைய யூகம் வந்து சரியா இருக்குமே, ஆனால் அவங்க அன்னைக்கே வந்து சசிகலா அவர்கள் வந்து பாரதிய ஜனதா சொல்றதை கேட்டிருந்தா ஜெயலலிதா வந்து ஒரு குற்றவாளிங்கிற அளவுக்கு கூட ஒரு தீர்ப்பு வந்திருக்காது. இப்ப இதெல்லாம் வந்து நந்தகுமார் மட்டும் தனியா பார்க்கல, இதெல்லாம் ஒட்டுமொத்த ஊரும் உலகமும் பார்த்தது எல்லாருமே வந்து. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேட்டாவை வச்சு நம்ம பேசும்போது சில தரவுகள்ங்கிறது வந்து அந்த டேட்டா வேற, இது வந்து கனெக்டிங் த டாட்ஸ், என்னென்ன செய்கைகள் நடக்குது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த விஷயங்கள் நடக்குது, அப்போ ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் உண்டான தொடர்புகள் என்ன அப்படிங்கிறது இது வந்து ஒரு காமன் சென்ஸ்னுடைய அடிப்படையில வந்து நம்ம கனெக்டிங் த டாட்ஸ் பண்றோம். இதுக்கு வந்து டேட்டாவா வந்து ஒரு எம்பரிக்கல் எவிடன்ஸ் கொடுங்கன்னா இது வந்து 2+3 7+7 அந்த மாதிரி கணக்கு இல்ல. இது இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி பற்றிய நிறைவான கருத்துக்கள் ஒரு வரியில். இது கட்டாயமா வந்து ரெண்டு பேர்த்துக்கும் பலனளிக்கக்கூடிய கூட்டணி. ஏன்னா திமுக வந்து எங்கேயாவது வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஒண்ணு சேர்ந்துற போகுதுங்கிறதுல ரொம்ப முனைப்பா இருந்து எல்லா இடத்துலயும் வாய்ப்பு கிடைக்கும் போது பூரா ஒரு நக்கல் நையாண்டி மூலியமா அந்த கூட்டணியை பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இது வந்து கட்டாயமா இந்த கூட்டணி அமைஞ்சது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா மாறும்போது அது திமுகவுக்கும் ஒரு த்ரெட். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பாரதிய ஜனதா மாதிரி கட்சி வந்து ஒரு கூட்டணி அமைச்சு அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க போது ஒரு பெரிய அஜெண்டா வந்து இல்லாம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கூட்டணியை வந்து நகர்த்த மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த எலெக்ஷன் டைம் வரும்போது பாத்துக்கலாம்னு இருந்த போது இன்னைக்கு அமித்ஷா வந்து இங்க ஒரு நாள் பூரா உட்கார்ந்து, ஏன்னா அவருடைய ஒரு ஸ்டேச்சருக்கு ஒரு நாள் ஒரு மாநிலத்துக்கு ஒரு கட்சியினுடைய கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு 1 day டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இங்க மோர் தேன் 1 day டைம் ஸ்பெண்ட்ங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு டிக்ளரேஷனுக்காக இல்ல. இந்த கூட்டணிக்கு பின்னாடி பல அஜெண்டாக்கள் இருக்கு. அதுல வந்து சம் ஆஃப் த அஜெண்டா வந்து இன்னைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணாரு. இன்னும் வந்து ஒரு பெரிய காய் நகர்த்தல் எல்லாம் இருக்கக்கூடும். ஏன்னா வந்து இன்னைக்கு
நம்ம வந்து எல்லா திமுக அமைச்சர்கள் மேல ரைடு போறத பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த அமைச்சர்கள் மேல உடனடியா வந்து இன்னைக்கு திமுகவும் ஒரு உடனடி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கிறதெல்லாம் பாக்குறோம். இது சாதாரண ஒரு கூட்டணியினுடைய டிக்ளரேஷன் மட்டும் இல்ல. இந்த அடுத்த ஒரு வருஷத்துக்கு உண்டான அஜெண்டா வந்து ஒரு பெரிய அஜெண்டா இருக்கிறத தான் நம்மளால பார்க்க முடியும். நன்றி சார். நன்றி.